இன்றைய ஆத்மீக தேன். இன்று தினத்தின் தியானத்திற்காக யோபு 1:10 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். நீர் அவனையும் அவனுடைய வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆம் பிரியமானவர்களே, என் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, ஒருவன் கர்த்தருடைய பார்வையில் உத்தமனும் பொல்லாப்பைக் கண்டு விலகுகிறவனும் தேவபக்தி உள்ளவனாய் இருக்கும் பொழுது, கர்த்தர் அவனுடைய வீட்டை சுற்றிலும் வேலியடைத்து அவனுக்குண்டான எல்லாவற்றிலும் வேலியடைத்து காக்கிறவராய் இருக்கிறார். ஆம், கர்த்தர் நம்மை காக்கிறதான தேவன் மாத்திரமல்ல, நம்முடைய சகல கைகளின் கிரியைகளையும் ஆசீர்வதித்து நம்முடைய சம்பத்தின் மேல் தம்முடைய நன்மைகளை பொழிய வல்லவராயிருக்கின்றார். ஆனபடியால் மனம் சோர்ந்து போகாதே. நீ அறிந்து ஆராதித்துக் கொண்டு இருக்கின்றதான தேவன் உனக்கு நீ அறியாத மேன்மையான பாதுகாப்பை வைத்திருப்பதை உன் சத்துரு கண்டு உன்னில் பொறாமை கொள்கிறான். ஆனபடியால் மனம் சோர்ந்து விடாதே, தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்து விடாதே. கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறவர். உன் குடும்பத்தையும் உனக்குண்டான எல்லாவற்றையும் அவரே தீங்குகளில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். ஆனபடியால் எப்பொழுதும் கர்த்தர் மேல் உன் உறுதியான விசுவாசம் வைத்து அவரை துதிக்கிறவனாயிரு. நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, இதோ உமக்கு உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்பை கண்டு பயப்படுகிறவனும் தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறவர்களுக்கு நீர் எத்தனை மேன்மை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்நாளிலும் அந்த மேன்மையான ஆசீர்வாதம் இவ்வாக்கியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவர்களுடைய தொழில்களிலும் வீடுகளிலும் காணப்படட்டும் ஐயா. ஆசீர்வதியும். எல்லா தீங்குக்கும் உம்முடைய பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.